ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸு ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல நமக்கு எந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை மனசுலேயே போட்டு குழப்பிக்கக்கூடாது. இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அதையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நமக்கு கவலைங்கிறதே தீராது, சந்தோஷமாகவே நம்ம இருக்க முடியாது. அதை கொஞ்சம் ஒரு நாள் வருத்தப்படலாம், அடுத்த நாள் அதை மறந்துட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதை மறக்க முடியல அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லாட்டி வேறு ஏதாவதுல நம்ம மைண்டை கொண்டு போகணும். கொண்டு போனால் நமக்கு அது மறந்துடும். நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதையே நினச்சிட்டோம்னா கவலை நமக்கு தீராது, சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேருந்து நம்ம வெளியே எப்படி வரலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். நம்ம அடுத்து வெளியே வரலாம், நம்மளால் வெளியே வர முடியலையா, எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்காது. நம்ம அது எங்கேருந்து வருது, எதனால் பிரச்சனை வருதுன்னு அதை கண்டுபிடிச்சி அந்த தீர்வை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அந்த சோகம் நம்ம விட்டு மறைஞ்சு போயிடும். நம்ம அதே மாதிரி இவங்க இப்படி பேசிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, அவங்க பேசிட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நம்ம தான் அதையே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கும். அந்த டென்ஷனை குறைக்கணும்னா நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லாட்டி சாமி கும்பிடலாம், கோயில் போனால் ஒருத்தருக்கு ரிலாக்ஸ் ஆகும். அது மாதிரி கோயில் போகலாம், இல்லாட்டி புக்கு படிக்கலாம், இல்லாட்டி ஏதோ நமக்கு பிடிச்ச சாங் கேட்கலாம். அப்படிலாம் கேட்டால் அந்த மைண்டில் இருந்து நமக்கு அந்த சோகம் கொஞ்சம் மறைஞ்சிரும். நம்ம ரொம்ப எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம இவ்வளோ பண்ணணுமே, நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, அது நம்மளால் தாங்கிக்க முடியாதான், இருந்தாலும் அது பண்ணிட்டாங்க, அதோடு நம்ம முடிச்சிடணும். நம்மளும் அதை அந்த ஈக்குவலுக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அது கடவுள் பார்த்துப்பாரு, நம்ம கடவுள் கையிலே விட்டுறணும். நம்ம அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு தான் பார்க்கணும். அதுக்காக இது ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்லி நம்ம அதை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். அது மட்டும் எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அவங்க 2 வார்த்தை சொல்லும்போது இன்னும் அதிகமாக நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம வெளியே சொல்லலாம். அது நமக்கு அவங்கள்ட்ட சொன்னால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லணும். எல்லார்ட்டையும் சொன்னோம்னா நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்காது, இன்னும் அதிகமாக தான் போகும். இப்படி பண்ணிட்டாங்க, ஒன்று இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளை உசுப்பேற்றுற மாதிரியே இருக்கும். நம்ம அதுலேருந்து நமக்கு முதல்ல நம்ம வெளியே வரணும். அதை வெளியே வர்ற என்னதுன்னு பார்க்கணும். நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நமக்கு. அதுலேருந்து நம்ம முடிஞ்சு போச்சு, நடந்தது, ஏதோ வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இவங்க இல்லாட்டி நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இல்லாட்டி இவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதையே நம்ம நினச்சி ஒரு 2 நாள் அழுகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக தெரியும். 3ஆம் நாள் அவ்வளோதானே, இது ஈஸி தான், நம்ம இதையே கடந்துட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நமக்கு தோணும். இது நம்ம அடுத்தவங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம பேரண்ட்டோ இல்லை நம்ம பசங்களோ யாராவது இது தப்புன்னா இதெல்லாம் நினைக்காதடா, நம்ம அதுலேருந்து வெளியே வந்துலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி நமக்கு நாமே நம்ம அட்வைஸ் பண்ணிக்கணும், தேற்றிக்கணும் மனசை. அப்படி தேற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்த கஷ்டத்துலேருந்து. அதே மாதிரி நம்ம ஈக்குவலாக நம்ம பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா நமக்கு இன்னும் கஷ்டம் தான் வரும். அவங்கள மாதிரி அவங்க ஒரு கொஞ்சம் நல்ல வசதியாக இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு வரலான்னு நினைக்கணும். அப்புறம் அவங்க மாதிரியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சாலும் நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு நாமளே நினச்சிக்கொண்டு அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துடும். அவங்கள விட நம்ம டம்மியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணிடும். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்கள விட வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வசதியாக இருப்போம். அதனால் நம்ம அதை அவங்கள விட நம்ம இதில் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேற்றிக்கணும். எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களுக்குள்ளும் 1000 கஷ்டம் இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்காமல் இருக்காது. அதனால் நம்ம அதை விட பரவாயில்ல, நம்ம அதை விட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசை தேற்றிக்கணும். அதே மாதிரி நம்ம
நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மனப்பான்மையை நம்ம விட்டுறணும். நமக்கு இது கரெக்டுன்னு சொல்லுது, நம்ம இதை செய்வோம். அப்படி இது நிறைவாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டா என்ன, அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போகிறாங்க, அது அவ்வளோதான், அவங்களோட கோணம் அவ்வளோதான். நம்ம அதை விட்டுறணும். இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்ம மைண்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. குழப்பிக்கிட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும், மனசுக்கு அழுகையாக வரும். அது எப்படி சொல்லன்னு தெரியாது. ரொம்ப அழுகையாக வருதா, நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாலே நமக்கு அந்த அழுகை குறைஞ்சிடும். அந்த டென்ஷன் நம்ம இல்லாட்டி நமக்கு அந்த கத்தி நம்ம அழுகிற மாதிரி இருந்தால் கூட அழுது தீர்த்துறணும். அழுகாமல் இருந்தால் கூட மனசுக்குள்ள கஷ்டமாக அப்படியே அது கோபமாக வெறியாக மாறும். அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஒரு கஷ்டம் நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இனி அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னா அதை நினச்சி பாருங்கள், அதை விட இது நல்லாயிருக்கு, அப்போ இதுவும் நன்மைக்கே, எல்லாமே நன்மைக்கே, இதுவும் நம்ம கடந்து போகும், அந்த இந்த விஷயத்துலேருந்து நம்ம கடந்து எல்லாம் வெளியே வருவோம் அப்படின்னு நம்ம நம்பணும். முதல்ல நம்பி கடவுளை ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்த பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் இல்லாட்டி 1 வாரம் நம்ம கழித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக போயிடும். ஐயோ, நம்ம இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோமேன்னு அப்படி நமக்கு நினைக்க தோணிடும். அதனால் அந்த விஷயத்துலேருந்துலாம் ஏதோ ஒன்று, எல்லார் வீட்லேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியே எப்படி வரலாங்கிறதான் யோசிக்கணும். ஒரு நடந்து முடிஞ்சிருச்சு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது இப்படி நடந்துருச்சு, நமக்கு நடந்துருக்கூடாதுன்னு அதை நினைக்காம அதுலேருந்து வெளியே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ப்ரேயர் பண்ணுவோம், அதில் சரியாயிடும். அதனால் அந்த இதை மறந்துடுங்க. எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அதேமாரி நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. நான் சொன்ன அட்வைஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்கா ஒருத்தருக்கு மனசுக்கு நான் பேசினது இதமாக இருந்திருக்கும். நான் பேசினது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.